ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராம்புரா கிராமத்தை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராம் சிங். இவருக்கு 2 மனைவிகள் சுனிதா மற்றும் சூரியக்யான் தேவி. ராம் சிங் தனது 2 மனைவிகள் மற்றும் தாய் பூசி தேவி உள்ளிட்டோருடன் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீராம்புரா கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலை பகுதியில் ராம் சிங்கின் சொகுசு கார் தீப்பிடித்து எரிவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விரைந்து வந்து ஆய்வு செய்தபோது காருக்குள் கருகிய நிலையில் ராம் சிங், அவரது 2வது மனைவி மற்றும் அவரது தாயார் பூசி தேவி கண்டெடுக்கப்பட்டனர். மேலும் வயல்வெளியை ஒட்டி அவரது உறவினர் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து 4 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் தடயவியல் நிபுணர்கள் நடத்திய சோதனையின் போதும் பல்வேறு முரண்பாடுகள் காணப்பட்டதால் சந்தேகத்தின் பேரில் ராம் சிங்கின் முதல் மனைவி சுனிதா மற்றும் அவரது பிள்ளைகளை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்படி விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. ராம் சிங்கின் முதல் மனைவி சுனிதா, இவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்த நிலையில் ராம் சிங் 2வது திருமணமாக சூரியக்யான் தேவியை மணந்து கொண்டு முதல் மனைவி, 2ஆம் மனைவி மற்றும் அவரது தாயுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இந்த திருமணம் தொடர்பாக ராம் சிங்குக்கும் முதல் மனைவிக்கும் இடையே நீண்டகாலமாக குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு 2வது திருமணம் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும் தொடர்பாக ராம் சிங்குக்கும் அவரது முதல் மனைவி சுனிதாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ராம் சிங்குக்கு ஆதரவாக அவரது தாயார் பூசி தேவி, 2வது மனைவி, உறவினர் மகிமா சௌத்ரி ஆகியோர் தகராறில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுனிதா மற்றும் அவரது பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து ராம் சிங், அவரது 2வது மனைவி, மாமியார் பூசி தேவி, உறவினர் மகிமா சௌத்ரி ஆகிய 4 பேரையும் கத்தி உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துள்ளனர். பின்னர் கொலையில் இருந்து தப்பித்து கொள்ள அவர்களை காருக்குள் வைத்து எரித்துவிட்டு தீ விபத்து போன்ற நாடகத்தை திட்டமிட்டு இரவோடு இரவாக 4 பிணங்களையும் வீட்டில் இருந்து சொகுசு காரில் ஏற்றி பின்னர் 500 மீட்டர் தொலைவில் வயல்வெளியை ஒட்டியுள்ள நெடுஞ்சாலைக்கு காரை ஓட்டி சென்றுள்ளனர். அங்கு சாலையோரம் காரை நிறுத்தி தீ வைத்து எரித்துவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் மத்தியில் ராம் சிங்கின் முதல் மனைவி, பிள்ளைகள் அழுது புரண்டு கண்ணீர் வடித்து மயக்கம் போட்டும் நடித்துள்ளனர். மேலும் கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் தொடர்பாக சுனிதாவிடம் காவல்துறையினர் முதலில் விசாரணை நடத்திய போது தனது மாமியார் பூசி தேவி இரவில் நெஞ்சு வலிப்பதாக கூறியதால் ராம் சிங் உள்ளிட்ட 3 பேரும் அவரை காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், அப்போது சாலையில் கார் தீப்பிடித்து எரிந்து பலியாகி இருக்கலாம் என்று பொய்யாக பேசியுள்ளது தெரியவந்தது. முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராம் சிங்கின் கொலை சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கொண்ட தகவல்கள் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.